இந்த சைட்வேஸ் மார்க்கெட் ஆப்பர்ச்சுனிட்டியா நீங்க மிஸ் பண்ணீங்க அப்படின்னா ஃபார் த நெக்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ் ரிக்ரெட் தான் பண்ணணும். பிகாஸ் இந்த சார்ட்டை கொஞ்சம் பாருங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஏப்ரல்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் மார்க்கெட் எங்கேயுமே போகல, மேலேயும் போல கீழேயும் போல. இட் இஸ் ஜஸ்ட் அ சைட்வேஸ் மார்க்கெட். இப்போ எனக்கு உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கணும். அப்போ கடந்த 4 months மார்க்கெட்ல ஒண்ணுமே நடக்கலையா? ஆக்சுவலா இங்கதான் நிறைய இன்வெஸ்டர்ஸ் ஒரு பிக்கெஸ்ட் பாயிண்ட்டை மிஸ் பண்றாங்க. அதாவது பிரைஸ் மேல போல அப்படின்னா மார்க்கெட்ல ஒண்ணுமே நடக்கல அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பட் ரியாலிட்டி இஸ் கம்ப்ளீட்லி ஆப்போசிட். ஸோ இந்த வீடியோல ரிசர்ச் ஹிஸ்டரியை வச்சு ஒரு 4 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை நம்ம ஆன்சர் பண்ண போறோம். நம்பர் 1, சைட்வேஸ் மார்க்கெட்ல நிறைய இன்வெஸ்டர்ஸ் பண்ற பிக்கெஸ்ட் மிஸ்டேக் என்ன? நம்பர் 2, பிரைஸே மூவ் ஆக மாட்டேங்குது, அப்புறம் எப்படி வெல்த் கிரியேட் ஆகுது சைட்வேஸ் மார்க்கெட்ல? திஸ் வில் பி அன் ஐ ஓப்பனிங் செக்ஷன் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ஸோ லிசன் கேர்ஃபுல்லி. நம்பர் 3, ஹிஸ்டரியும் ரிசர்ச்சும் மறுபடியும் சைட்வேஸ் மார்க்கெட் இஸ் த பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டின்னு ஏன் ப்ரூவ் பண்ணுது? ரிசர்ச்சோட பார்க்குறோம். நம்பர் 4, இந்த மாதிரி சைட்வேஸ் மார்க்கெட்ல பெஸ்ட் மார்க்கெட் ஆப்பர்ச்சுனிட்டிஸை எப்படி ஐடென்டிஃபை பண்றது? ஒரு ஸ்மால் சிஸ்டமை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே, ஸோ இது எல்லாத்தையுமே ரொம்ப சிம்பிளான டேர்ம்ஸ்ல we will see. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இந்த வீடியோ முடியும் போது இப்போ சைட்வேஸ் மார்க்கெட் அதை பத்தின உங்களுக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குல்ல, we will completely change it. That is the goal of this video. Okay, ஸோ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நான் உங்ககிட்ட ஒரே ஒரு கொஸ்டின் கேட்குறேன். மார்க்கெட் எப்பயுமே ஒரே மாதிரி போய்கிட்டு இருக்குமா இல்ல டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் இருக்குமா? இப்போ நீங்க என்ன சொல்லுவீங்க? பிரதர் டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லுவீங்களா? ஸோ ஒன் பை ஒன்னா பார்த்துடலாம். தென் ஒன்லி யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் த திங்ஸ் விச் ஐம் கோயிங் டு எக்ஸ்பிளைன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் புல் மார்க்கெட் ஒன்று இருக்கு. ஓகேவா? புல் மார்க்கெட்னா என்னது பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்? புல் மார்க்கெட்னா மார்க்கெட் வந்து எப்பயுமே மேலே போய்கிட்டே இருக்கும். பார்த்துருக்கீங்களா? கிரீன், எவ்ரிடே உங்க போர்ட்ஃபோலியோ கிரீனா இருக்கும், full of excitement and everyone likes this market. ஓகேங்களா? இன்னொரு மார்க்கெட் இருக்கு. என்னது? கரெக்ஷன். அதாவது மார்க்கெட் நல்லா தான் போய்கிட்டு இருக்கும், சடனா there will be a crash, ரைட்? கரெக்ஷன் கூட சொல்லலாம், ரைட்? அண்ட் இந்த டைம்ல people will panic, there will be fear in the market, ரைட்டா? ஸோ திஸ் ஒன் வந்து ஒரு ஃபியர் ஜோன்னு சொல்லலாம். ஓகேவா? திஸ் people like it. கேட்டுட்டே போங்க, ஒரு இம்பார்ட்டன்டான பாயிண்ட் இருக்கு. people like it and இங்க people fear. And there is one more market. What is that? Bear market. Bear market என்னது brothers and sisters? மார்க்கெட் கீழே வந்துகிட்டே இருக்கும், full of red. கேள்விப்பட்டிருக்கீங்களா? And this is a panic mode in the market. Got it? உங்களுக்கு இப்ப இந்த 3 phases-மே புரிஞ்சதா? ஆனா இப்ப ஒரு டைப் ஆஃப் மார்க்கெட் இருக்கு அண்ட் அந்த மார்க்கெட் ஆல்மோஸ்ட் எல்லாருமே இக்னோர் பண்ணிடுவாங்க. இன்னும் சொல்லணும்னா அதை கண்டுக்கவே மாட்டாங்க. And that market is the hero of this topic, and that is called sideways market. இத consolidation market அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இந்த மார்க்கெட்ல மார்க்கெட் மேலேயும் போகாது கீழேயும் வராது, ஒரே ரேஞ்சிலே சுத்திக்கிட்டு இருக்கும். இன்னும் சொல்லணும்னா ஒண்ணுமே நடக்காத மாதிரி தெரியும். And exactly this is where investors lose interest in investing. அவங்களுடைய எஸ்ஐபியை ஸ்டாப் பண்ணுவாங்க. அண்ட் திஸ் இஸ் த பிக்கெஸ்ட் மிஸ்டேக் அ இன்வெஸ்டர் கேன் மேக். நல்லா புரிஞ்சுக்கோங்க, 4 phases புரிஞ்சதுல. அண்ட் வை திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட்ன்றதை நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டர் இருக்கு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அதாவது என்னன்னா, நம்ம மார்க்கெட்ல ஆல்மோஸ்ட் இந்த புல் மார்க்கெட் நான் சொல்லியிருந்தேன்ல, இந்த புல் மார்க்கெட் சூப்பரா போய்கிட்டே இருக்கும்ல. அதாவது ஹிஸ்டரியில மறுபடியும் ஒரு பேட்டர்ன் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு. அது என்னதுன்னு சொல்லுங்க? இந்த புல் மார்க்கெட் இருக்குல்ல, மேல போய்கிட்டே இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி ஒரு காமனான ஃபேஸ் வரும். ஓகே, திஸ் இஸ் த டேட்டா. ஓகே, ஐம் ஜஸ்ட் டெல்லிங் யூ. அது நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ தட் நான் சொல்ல போற ஃபேக்டோட இம்பார்ட்டன்ஸ் அப்பதான் புரியும். நான் எடுத்தவொடனே ஃபேக்டை சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்க, தென் ஏன்னா அதோட இம்பார்ட்டன்ஸ் தெரியாது. தட்ஸ் வை ஐ அம் எக்ஸ்பிளைனிங் திஸ். ஓகே, ஜஸ்ட் கிவ் மீ சம் டைம், ஐ வாண்ட் டு எக்ஸ்பிளைன் சம்திங். ஸோ மார்க்கெட் மேல போய்கிட்டே இருக்கு, அதுக்கு முன்னாடி ஹிஸ்டரியில ஓகே ஒரு காமனான ஃபேஸ் இருக்கும். அந்த காமனான ஃபேஸ் பேர் என்னது பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்? எக்ஸாக்ட்லி சைட்வேஸ் மார்க்கெட்னு நான் சொல்லியிருந்தேன்ல, இந்த ஃபேஸ் தான், ரைட்டா? ஸோ எவ்ரி புல் மார்க்கெட், அதாவது மார்க்கெட் மேலே போய்கிட்டே இருக்கும்ல, அதுக்கு முன்னாடி ஒரு காமனான ஃபேஸ் வரும். அந்த காமனான ஃபேஸ் இஸ் நத்திங் பட் சைட்வேஸ் மார்க்கெட், ரைட்டா? ஆனா கொஞ்சம் டைம் கழிச்சு ஒரு பவர்ஃபுல்லான ரேலி ஸ்டார்ட் ஆகும். பட் ஆனா இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டர் தெரியுமா? இந்த பவர்ஃபுல்லான ரேலி ஸ்டார்ட் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் எல்லாருமே மார்க்கெட்டை விட்டு ஆல்ரெடி போயிட்டு இருப்பாங்க. தே வுட் ஹவ் லெஃப்ட் த மார்க்கெட். பிகாஸ் இந்த ஃபேஸுக்கு முன்னாடி எந்த ஃபேஸ் வருது? சைட்வேஸ் ஃபேஸ் வருது, ரைட்? And when the powerful rally starts,
people are already out of the market. அவங்க ஆல்ரெடி மார்க்கெட் விட்டு வெளியே இருப்பாங்க. அண்ட் அப்பதான் ஒரு சென்டென்ஸ் ரிப்பீட் ஆகும். யூ நோ வாட் இஸ் தட்? அப்பவே இன்வெஸ்ட் பண்ணிருக்கணும். ஜென்ரேஷன்ஸ் ஆஃப்டர் ஜென்ரேஷன்ஸ் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்துகிட்டே தான் இருக்கும். ஏன்னா பீப்புள் என்ன பாக்குறாங்கன்னா சைட்வேஸ் மார்க்கெட், இட்ஸ் த போரிங் மார்க்கெட், இதுல ஒண்ணுமே நடக்காது. எஸ், தட் இஸ் ட்ரூ. வெளியேந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுமே நடக்காது. பட் இன்சைட் சம்திங் இன்ட்ரெஸ்டிங் இஸ் ஹேப்பனிங். சம்திங் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஹேப்பனிங். வாட் இஸ் தட்? இப்போ நம்ம அதை பார்க்கலாம். ஓகே ஓகே, யூ அண்டர்ஸ்டுட் த ஃபேசஸ் அண்ட் த ஹிஸ்டரியில என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ வாட் இஸ் ஹேப்பனிங் இன்சைட்? அவுட் சைட்ல இருந்து மேலையும் கீழையும் ஒரே ரேஞ்சிலே சொல்லிட்டு இருக்கு, ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்னு சொல்லுவாங்க. தென் வாட் இஸ் ஹேப்பனிங் இன்சைட், ரைட்? நவ் ஐ வில் எக்ஸ்பிளைன். ஓகே பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் ஆன்சர் பண்ணுங்க. அதாவது சைட்வேஸ் மார்க்கெட்ல மார்க்கெட் எங்கேயுமே போல, இப்படியே தான் சுத்திட்டு இருக்கு. ஆனா நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன்ல, ஆனா இந்த டைம்ல தான் வெல்த் கிரியேட் ஆகுது அப்படின்னு நான் சொன்னேன்ல. ஹவ் இட் இஸ் பாசிபிள்? லாஜிக்கலி அது இம்பாசிபிள் தானே. மார்க்கெட் எங்கேயுமே போல, அப்புறம் எப்படி வெல்த் கிரியேட் ஆகும்? புரிஞ்சுக்கோங்க. அதாவது மார்க்கெட் இஸ் நாட் மூவிங் எனிவேர். மார்க்கெட் ஒரே இடத்துல தான் இருக்கு. பட் கம்பெனிஸ் ஒரே இடத்துலயேவா இருக்கு? தட் இஸ் மை கொஸ்டின். உங்களுக்கு புரியுதா? மார்க்கெட்னா என்னது? இட் இஸ் நத்திங் பட் பிசினஸஸ். பிசினஸஸ்னா என்னது? இட்ஸ் நத்திங் பட் கம்பெனிஸ். மார்க்கெட் ஒரே இடத்துல இருந்தாலும் கம்பெனிஸ் ஒரே இடத்துல தான் இருக்கு. இமேஜின் பண்ணுங்க, லெட்ஸ் சே ஒரு கம்பெனின்னு வச்சுக்கோங்க. ஒரு கம்பெனி வந்து எவ்ரி குவார்ட்டர் தன்னுடைய ப்ராடக்ட்ஸை செல் பண்ணிக்கிட்டு தான் இருக்கு கஸ்டமர்ஸ் கிட்ட, ரைட்? ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கு, ரைட்? தன்னுடைய பிரான்ச்சும் ஓபன் பண்றாங்க, ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள். ஓகே, வாட் டஸ் திஸ் மீன்? ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகுது, கஸ்டமர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுறாங்க, ப்ராடக்ட் செல் பண்ணிட்டே இருக்காங்க எவ்ரி குவார்ட்டர். அப்படின்னா அவங்களுடைய பிசினஸ் எவ்ரிடே க்ரோ ஆகிட்டே தான் இருக்குன்னு அர்த்தம். அவங்களுடைய பிசினஸ் எவ்ரிடே க்ரோ ஆகுதுன்னா வாட் இஸ் த இம்பாக்ட் ஆன் ஸ்டாக் மார்க்கெட்? அப்படின்னா அர்னிங் பர் ஷேர் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். நான் அர்னிங் பர் ஷேர் என்னது பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் ஒரு சின்ன ஒரு ஓவர்வியூ. அர்னிங் பர் ஷேர்னா கம்பெனி ஜென்ரேட் பண்ற ப்ராஃபிட்ல ஒரு ஷேருக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வருது, ரைட்? தட் இஸ் கால் அர்னிங் பர் ஷேர். இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒன்ஸ் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ், நீங்க சைட்வேஸ் மார்க்கெட்டே வேற மாதிரி பார்ப்பீங்க. அப்போ பிசினஸ் இம்ப்ரூவ் ஆகிட்டே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க எவ்ரிடே, அர்னிங் பர் ஷேர் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும், ரைட்டா? இப்போ உங்க கண்ணு முன்னாடி சைட்வேஸ் மார்க்கெட், அதாவது பிரைஸ் வந்து இப்படி போய்கிட்டு இருக்குது, ரைட்? இல்ல இப்படி கூட போயிட்டு இருக்குன்னே வச்சுக்கோங்களேன். ஒரு ஷார்ட் டைமுக்கு லெட்ஸ் சே அர்னிங் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு, சைட் மார்க்கெட் இப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலாம். ஃபார் ஷார்ட் டைம் ரெண்டும் செப்பரேட்டா மூவ் ஆகலாம். பட் ஓவர் அ லாங் டைம் பிரைஸ் உங்க முன்னாடி சைட்வேஸா இருக்குல்ல, தட் ஷுட் கேட்ச் அப் டு திஸ் அர்னிங்ஸ், ரைட்டா? அர்னிங்ஸ் தான் ரியாலிட்டி. பிரைஸ் இட் இஸ் ஜஸ்ட் அ ரிஃப்ளெக்ஷன், ரைட்டா? அர்னிங்ஸ் அதை ஃபாலோ பண்ணணும். இப்போதைக்கு உங்களுடைய அர்னிங் பர் ஷேர் ஸ்லோவா இன்க்ரீஸ் ஆகிட்டே போய்கிட்டு இருக்கு. ஸ்கிரீன் விட்டு வெளியே போதான்னு தெரியல, போயிட்டு இருக்கு. சடன்லி இப்போ உங்க பிரைஸ் வந்து சைட்வேஸ் மார்க்கெட்ல இப்படி போய்கிட்டு இருக்குன்னே வச்சுக்கோங்க. சடனா இட் ஷுட் கேட்ச் அப் வித் திஸ், ரைட்? பிகாஸ் திஸ் இஸ் த ரியாலிட்டி. அர்னிங்ஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டு பிரைஸ் எப்படி கீழே போகலாம்? அது டெம்பரரி டிப்பா இருக்கலாம். இவென்ச்சுவலி இட் ஷுட் கேட்ச் இட் அப், கரெக்டா? அதை தான் நான் சொல்றேன். ஸோ ஃபார் ஷார்ட் டைம் தேர் மைட் பி திஸ் செப்பரேஷன், பட் ஓவர் அ லாங் டைம் பிரைஸ் வந்து இபிஎஸோட கொலைட் ஆகும். நவ் இப்போ நீங்க ஒரு இம்பார்ட்டன்டான பாயிண்ட் புரிஞ்சு, இப்போ உங்க கண்ணு முன்னாடி இருக்கிற சைட்வேஸ் வென் அர்னிங் பர் ஷேரோட போய் மேட்ச் ஆகும்னு கேன் anyone predict? The probability is very very low. But this is the exact time people தங்களுடைய ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை ஸ்டாப் பண்ணுவாங்க. பட் no one can predict when there will be a when there will be upsurge in the price, correct? But you understood, right? Over a long time earning per share increase ஆகிட்டே இருந்ததுன்னா price sideways-ஆ இருக்கட்டும் fall ஆகட்டும், that will be a temporary phase. ஒன்ஸ் அகைன் earning per share-ஓட மேட்ச் ஆகணும் லாங் டேர்ம்ல. இது புரிஞ்சிருச்சு. இன்னும் சிம்பிளா ஒரே ஒரு சிம்பிள் அனாலஜியோட சொல்லிடுறேன், பிகாஸ் அந்த ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டை நான் லாஸ்ட் பார்ட்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். சடனா எனக்கு அப்படிதான் தோணுது, பிகாஸ் இஃப் ஐ சே ஹியர் ஐ கெஸ் தட் இஸ் அன்னெசரி. நான் லாஸ்ட் பார்ட்லேயே சொல்றேன். நான் சிம்பிள் அனாலஜி என்ன சொன்னோம் அப்படின்னு இருந்தேன்னா, இதை ஏன்னா இப்போ இந்த கான்செப்டை உங்களுக்கு லைஃப் லாங் ஞாபகம் இருக்கணும் அப்படின்னா ஐ ஷுட் சே சம்திங் லைக், லெட்ஸ் சே இப்போ நான் ஒரு ஸ்ப்ரிங் வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஸ்ப்ரிங்கை நான் ப்ரெஸ் பண்றேன், ஓகே? ப்ரெஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு என்ன தெரியுது? நீங்க ப்ரெஸ் பண்றீங்க. நோ, இந்த ஸ்ப்ரிங்ல எனர்ஜி ஜென்ரேட் ஆயிட்டு இருக்கு, அது உங்களுக்கு தெரியுதா? நோ, ரைட்? இஃப் ஐ லீவ் த மொமெண்ட் நான் விடுறேன்ல, சடனா மேல வரும், ரைட்? லைக் உங்களுக்கு புரியுதான? சைட்வேஸ் மார்க்கெட்ல எக்ஸாக்டா இதுதான். சைட்வேஸ் மார்க்கெட் இப்படிதான் போயிட்டு இருக்கு. எஸ், மேல போகுது, கீழே வருது, மேல போகுது. பட் the companies which are involved, the businesses which are involved are making profits. Are they earning? Yes, they are earning. So and the earnings increase ஆச்சுன்னா there will be a moment where market will blow up, right? You understood
த கான்செப்ட் பிஹைண்ட் இட். அதனால தான் சைட்வேஸ் மார்க்கெட் நான் முன்னாடி சொல்லிட்டு இருந்தால இன்ட்ரோலையும் சொல்லியிருப்பேன். அதாவது சைட்வேஸ் மார்க்கெட்ல ஒண்ணுமே நடக்காத மாதிரி தான் தெரியும் அது அவுட் சைட்ல இருந்து. பிகாஸ் யூ கைஸ் வில் பி சீயிங் திஸ், யூ கைஸ் வில் பி சீயிங் திஸ் பிரைஸ் விச் இஸ் கோயிங் லைக் திஸ். பட் அவுட் சைட்ல இருந்து பார்த்தா, பட் இன்சைட் விச் இஸ் இபிஎஸ் is changing the game slowly, and this is what I want to explain. ஸோ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இப்போ நம்ம அந்த ரிசர்ச் மட்டும் பார்த்துடலாம். அதுக்கப்புறம் டேரக்டாக நம்ம அந்த கரண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸை எப்படி பார்க்கறதுன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். அதாவது இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரும்ல, அதாவது சைட்வேஸ் மார்க்கெட் இவ்வளோ இம்பார்ட்டன்ட்னா அப்போ பீப்புள் ஏன் மிஸ் பண்ணுறாங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்? இது வந்துட்டு மார்க்கெட் ப்ராப்ளம் கிடையாது, திஸ் இஸ் ஹியூமன் சைக்காலஜி ப்ராப்ளம். அதாவது ஜேபி மார்கன் உங்களுக்கு தெரியுமா? அதாவது வேர்ல்ட்லே ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனிஸ், ஓகேவா? அவங்க ஒரு ரிசர்ச் பண்ணாங்க. அந்த ரிசர்ச் என்னன்னா, லெட்ஸ் சே நீங்க வந்துட்டு ஒரு 20 இயர்ஸ் மார்க்கெட்ல இன்வெஸ்டடா இருக்கிறீங்க, ஓகேங்களா? ஓகே, 20 இயர்ஸ் கண்டினியூஸா மார்க்கெட்ல இன்வெஸ்டடா இருக்கீங்க. ஜஸ்ட் ஓகே ஒரு 10 டேஸ், ஓகே 10 டேஸ் நீங்க வந்து மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 20 இயர்ஸ்ல இப்போ உங்களுடைய ஃபைனல் வெல்த் எவ்வளவு ரெடியூஸ் ஆயிருக்கும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்? சும்மா சும்மா ஒரு கெஸ் பண்ணுங்களேன். இப்பவே நீங்க கமெண்ட் பண்ணுங்க, ஓகே? டெஃபினட்டா கமெண்ட் பண்ணுங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர், தென் ஒன்லி ஐ வில் நோ. நான் அடிக்கடிக்கு இதை சொல்ல மாட்டேன். எவ்வளோ குறைஞ்சிருக்கும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்? சும்மா ஒரு கெஸ். ஒரு 10% ஃபைனல் அமௌண்ட், ஃபைனல் லெட்ஸ் சே ஃபைனலா நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்களா ஒரு 20 இயர்ஸ், ஒரு 1 crore வச்சுக்கோங்க. ஒரு 10 டேஸ் நீங்க இன்வெஸ்ட் பண்ண விட்டீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு குறைஞ்சிருக்கும் அதை நான் கேட்கறேன். மேபி ஒரு 10% குறைஞ்சிருக்குமா? 1 crore இருந்து மேபி 10% குறைஞ்சிருக்கும், 20% குறைஞ்சிருக்கும் பிரதர் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்களா? கேன் ஐ டெல் யூ சம்திங் வாட் தி ரிசர்ச் சேஸ்? ஜஸ்ட் ஒரு 10 டேஸ் நீங்க மிஸ் பண்ணிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஓவர் த பீரியட் ஆஃப் 20 இயர்ஸ் உங்களுடைய ஃபைனல் வெல்த் 50% ரெடியூஸ் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்ச் சொல்லுது. ஜஸ்ட் ஒரு 10 பெஸ்ட் டேஸ் இஃப் யூ மிஸ் ஓவர் த பீரியட் ஆஃப் 20 இயர்ஸ், your ஃபைனல் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு ரெடியூஸ் ஆகுது? 50% ரெடியூஸ் ஆகுது. 20 இயர்ஸ்ல thousands ஆஃப் ட்ரேடிங் டேஸ் இருக்கும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அதுல ஒரு 10 பெஸ்ட் டேஸ் மிஸ் பண்ணதுக்கு see the result, see the impact. 50% of your final wealth is reduced. பட் ஆனா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட் தெரியுமா? இந்த மாதிரி பெஸ்ட் டேஸ் எல்லாம் எப்போ தெரியுமா ஒரு மார்க்கெட்ல? ஆஃப்டர் த வேர்ஸ்ட் டேஸ். இந்த மாதிரி வேர்ஸ்ட் டேஸ்க்கு அப்புறம் தான் பெஸ்ட் டேஸே வரும். அண்ட் அந்த வேர்ஸ்ட் டேஸ் என்ன மாதிரியான ஃபேஸஸ்? கரெக்ஷன், சைட்வேஸ். கரெக்ஷன்னா ஃபால், சைட்வேஸ்னா ஒண்ணுமே நடக்காத மாதிரி இருக்குமே. இந்த மாதிரி ஃபேஸஸ்க்கு அப்புறம் தான் there will be the best days in the market. But when you leave the market, when these phases are here, அப்படின்னா என்ன அர்த்தம்? then you are, நீங்க ஃபைனலா இந்த மாதிரியான ஒரு ரிசல்ட் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க, பிகாஸ் யூ வில் மிஸ் த 10 பெஸ்ட் டேஸ். கரெக்டா இல்லையா? ஒரு ஃபேவரட்டான ஒரு லைன் இருக்கு எனக்கு, ஒரு லெஜெண்டரி இன்வெஸ்டர் பீட்டர் லிஞ்ச் வந்து ஒன்று சொன்னது. அதாவது far more money has been lost in preparing for corrections than in the corrections themselves. அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா, பீப்புள் வந்து இந்த கரெக்ஷன்ஸ் வந்துடும், மார்க்கெட்ல ஃபால் வந்துடும், அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு அவங்க ப்ரிப்பேர் பண்றாங்கல்ல, அதாவது மார்க்கெட்ல எக்ஸிட் ஆகிறதா இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ், அதுல அவங்க ஃபேஸ் பண்ற லாஸே அதிகம் தேன் அவங்க அந்த கரெக்ஷன்ல ஃபேஸ் பண்றதை விட. கன்க்ளூஷன் என்ன சொல்ல ட்ரை பண்ற அப்படின்னா, தீஸ் சைட்வேஸ் மார்க்கெட்லாம் இருக்குல்ல, திஸ் இஸ் நாட் ரிவார்டு பீரியட், இது வந்து ஒரு ப்ரிப்பரேஷன் பீரியட் மாதிரி. வேற த புல் மார்க்கெட் இருக்குல்ல, தட் இஸ் நாட் ப்ரிப்பரேஷன் பீரியட், தட் இஸ் நாட் த டைம் நீங்க போய் என்டர் ஆயிட்டு அப்பதான் நான் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன். அது ப்ரிப்பரேஷன் பீரியட் கிடையாது, அது வந்து ரிவார்டு பீரியட். ஸோ அதை நீங்க புரிஞ்சுக்கணுன்றது தான் இந்த ரிசர்ச், அந்த அண்டர்ஸ்டாண்டிங் நான் சொன்னேன். ஸோ இப்போ ஃபைனலா இப்போ இந்த மாதிரி ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்ல நம்ம கரண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்றது, ஒரு சின்ன ஒரு ஃப்ரேம் ஒர்க் மாதிரி சிம்பிளா முடிச்சுட்டு இந்த வீடியோ முடிச்சிடலாம். ஓகே பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இப்போ இந்த மாதிரியான ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்ல வேற மார்க்கெட் எங்கேயுமே போகாம ஒரே இடத்துல நிற்கும் போது எப்படி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, எப்படி கரெக்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்றது, அதுக்கு நான் ஒரே ஒரு சிம்பிளான ஃப்ரேம் ஒர்க் நான் கொடுக்குறேன். அதை வச்சுட்டு நீங்க யூ கேன் அப்ளை, ஓகேவா? கமெண்ட்டும் பண்ணுங்க டெஃபினட்டா. தென் ஒன்லி ஃபர்ஸ்ட் வந்துட்டு சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்றேன், நல்லா கவனமா கேளுங்க. இப்போ நம்மளுடைய கரண்ட் நிஃப்டி 50 நம்ம எடுத்துப்போம், ஓகேங்களா? அதாவது இப்போ இந்த நிஃப்டி 50 வந்துட்டு சும்மா இப்போ இதோடைய கரண்ட் பி ரேஷியோ என்னது அப்படின்னு சொல்லிட்டு, பி ரேஷியோ என்னது கமெண்ட் பண்ணுங்க. நான் நிறைய வீடியோல நான் அதை பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இஃப் யூ டோன்ட் நோ தென் நான் நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன், பட் கமெண்ட் பண்ணுங்க. நம்மளுடைய ரெகுலர் வியூவர்ஸா இருந்தீங்கன்னா பி ரேஷியோ உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்கும். ஓகே, ஸோ இப்போ கரண்டா நம்ம என்ன பண்ணலாம், ஒரு வெப்சைட் இருக்கு, ஸ்கிரீனர் அப்படின்ற ஒரு வெப்சைட் இருக்கு. ஸோ அந்த வெப்சைட்ல போயிட்டு இப்போ கரண்ட் மார்க்கெட் இந்தியன் மார்க்கெட்ல தானே, இப்போ நிஃப்டியோட சார்ட் நம்ம பார்த்தோம்ல, சைட் வேவ்ஸ்ல போயிட்டே இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நிஃப்டியோட சார்ட்டை நம்ம எடுப்போம். நிஃப்டியோட பிரைஸ்ல போயிட்டு அந்த ஸ்கிரீனர் இருக்குல்ல, நிஃப்டி 15 டைப் பண்ணுங்க. இப்போ அதோடைய கரண்ட் பி ரேஷியோ என்னதுன்னு போய் செக் பண்ணுங்க.
ஓகே, மேல வந்து அந்த நான் சைட்ல ஸ்கிரீன்ஷாட் அட்டாச் பண்றேன். ஒரு 10 இயர்ஸ்ன்னு போட்டுருங்க. ஸோ தட் நம்மளுக்கு ஒரு ஹிஸ்டரி நல்லா கிடைச்சிரும். ஓகே, இப்போ கரண்ட் பி ரேஷியோ என்ன இருக்கு? 20. ஓகே, இப்போ ஹிஸ்டாரிக்கலா மார்க்கெட் நிஃப்டி 50க்கு என்ன வேல்யூவேஷன் கொடுத்துருக்கு? அதை வந்துட்டு நம்ம அந்த மீடியன் பின்னு ஒன்று இருக்கு, நான் ஹைலைட் பண்றேன். அதுல தெரிஞ்சிடும் அது எவ்வளவு இருக்கு. ஒரு 23 அரௌண்டா இருக்கா? அப்பனா இப்போ கரண்டா நம்மளுடைய நிஃப்டி உடைய வேல்யூவேஷன் வந்து ஹிஸ்டாரிக்கல் வேல்யூவேஷனோட கம்மியா இருக்கு அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருதா? சூப்பர் பிரதர், அப்போ இன்வெஸ்ட் பண்ணிடலாமா? பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், அப்ப நான் இவ்வளவு நேரம் சொன்னது வேஸ்ட் ஆயிரும். ஜஸ்ட் பிகாஸ் ஒரு விஷயம் சீப்பா கிடைக்குது அப்படின்றதுக்காக போய் நீங்க வாங்கிடுவீங்களா? நோ. நான் உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்டான கான்செப்ட் ஒன்று சொல்லி கொடுத்தேன். என்னது? அதுதான் இபிஎஸ், அர்னிங் பர் ஷேர். அப்போ ஓகே, நிஃப்டி வந்து சீப்பா இருக்கு கரண்ட் ஹிஸ்டாரிக்கல் வேல்யூவேஷனை விட. ஸோ இதோடைய அர்னிங் பர் ஷேருடைய டேட்டா எப்படி இருக்கு? நிஃப்டி 50 எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு? நிஃப்டி 50ல இருக்கிற கம்பெனிஸ் உடைய பிசினஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு? தட் யூ ஷுட் நோ, ரைட் பிரதர்? அதை நான் எப்படி போய் பார்ப்பேன்? நான் சைட்ல ஒரு ஸ்கிரீன்ஷாட் அட்டாச் பண்றேன், அதுல பாருங்க. ஓகேங்களா? அந்த அர்னிங் பர் ஷேர் எப்படி போயிட்டு இருக்கு அப்படி சும்மா ஒரு ஒரு ஓவர் வியூ தான். ஓகே, ஷார்ட் டேர்ம்ல யூ ஒன்ட் கெட் எனிதிங் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஓகே, யூ நீட் டு ஹேவ் அட்லீஸ்ட் ஃபியூ மந்த்ஸ் ஆல்சோ. ஓகேவா? ஜஸ்ட் நான் உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கொடுக்குறேன். ஜஸ்ட் பிகாஸ் ஒரு விஷயம் வந்து இப்போ சீப் வேல்யூவேஷன்ல இருக்குது, ஓகே இப்போ வந்து 20ல இருக்கு, தென் இட் இஸ் த பெஸ்ட் டைம் டு பை. நோ, அது ஒரு ராங்கான கைடன்ஸா இருக்கும். யூ ஹேவ் டு சி அர்னிங் பர் ஷேர். அர்னிங் பர் ஷேர் எப்படி இருக்கு, அது எங்க கிடைக்கும்? கமெண்ட் பண்ணுங்கன்னு அதோட லிங்க் நான் அட்டாச் பண்றேன். இப்போதைக்கு நீங்க ஸ்கிரீன்ஷாட் சைட்ல பாருங்க. பாத்தீங்க சீப் வேல்யூவேஷன்ல இருக்கு, தெரிஞ்சிருச்சு. உடனே இப்போ நம்ம அந்த வெப்சைட்டுக்கு போறோம். இப்போ அர்னிங் பர் ஷேர் நம்ம செக் பண்றோம், அதோடைய ஸ்டேட்டஸ் என்ன. we will have a look over it. Okay, then we will decide should we invest or not. இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் ஓவரால் நிஃப்டி 50 எடுத்துக்கிறேன். இப்போ சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து ஐடி செக்டாருக்கு போயிடுவோம். ஓகே, இப்போ என்ன பண்ணுவேன்? ஸ்கிரீனருக்கு போங்க. ஸ்கிரீனர் போயிட்டு இந்த ஐடி, நிஃப்டி ஐடி அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஒன் செகண்ட், நான் சொன்ன ப்ராசஸ் திருப்பி ரிப்பீட் பண்ணுங்க. பி ரேஷியோ பாருங்க, இதோடைய எவ்வளவு இருக்கு? அப்ராக்சிமேட் இஸ் 20, ரைட்? ஹிஸ்டாரிக்கலா அப்ராக்ஸா 24 இருக்கா? அப்பனா சீப்பா இருக்கு, அப்பனா நம்ம இன்வெஸ்ட் பண்ணிடலாம் பிரதர் ஐடி செக்டார்ல. மறுபடியும் கிடையாது. ஐடி செக்டாருடைய அர்னிங் பர் ஷேர் எப்படி போயிட்டு இருக்கு? ஒரு சின்ன ஒரு ஓவர்லுக். என்னுடைய ஐடி வீடியோல நான் இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். இஃப் ரெகுலர் வியூவர்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா டெஃபினட்டா கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? அதோட அர்னிங் பர் ஷேர். இது எல்லாமே ஜஸ்ட் ஒரு ஷார்ட் டேர்முக்காக நான் சொல்லி தரல. ஒரு லாங் டேர்ம்ல நீங்க ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டை நீங்க அப்சர்வ் பண்ணலாம். ஆஃப்டர் 5 இயர்ஸ் ஆல்சோ, அப்ப கூட இந்த கான்செப்ட்ஸ் அதே மாதிரி தான் இருக்கும், ரைட்? ஸோ தட்ஸ் வாட் ஐம் ட்ரைங் டு எக்ஸ்பிளைன். ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன், ரைட்டா? ஐடி செக்டர் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு 2-3 செக்டர் நீங்க எடுத்துட்டு பாருங்க. சீப்பா இருக்கு அப்படின்றதுக்காகலாம் பை பண்ணிட முடியாது. அதோடைய பிசினஸ் ஒரிஜினலா க்ரோ ஆச்சுன்னா தான் we will buy it. அந்த ஒரு இம்பார்ட்டன்டான பாயிண்ட்டை நான் உங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னு நான் நினைச்சேன். ஐ ஹோப் உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் கிளாரிட்டி கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பை நவ் இதுக்கப்புறம் சைடுவேஸ் மார்க்கெட்ல ஒண்ணுமே நடக்காது அப்படின்னு நீங்க நினைக்க மாட்டீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவை ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு by now they would have understood something very important, brothers and sisters. உங்களுக்கு புரியுதான்னு எனக்கு தெரியல, பட் டெஃபினெட்லி திஸ் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் யூ ஷுட் லாக் இன் யுவர் மைண்ட். லாங் டேர்ம்ல ஆஸ் அன் இன்வெஸ்டரா இது உங்களை வேற லெவலுக்கு கொண்டு போகும். ஓகே பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ஸோ இந்த வீடியோ உடைய எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ ஃபைனலா இந்த வீடியோவை நீங்க கம்ப்ளீட்டா நீங்க பார்த்துருந்தீங்க அப்படின்னா எனக்கு ஐ ஜஸ்ட் நீட் ஒன்லி ஒன் திங் ஃப்ரம் யூ. இதுக்கப்புறம் சைட்வேஸ் மார்க்கெட் ஓகே, இதுக்கப்புறம் இது ஒண்ணுமே நடக்காது, ஐ வில் ஸ்டாப் மை எஸ்ஐபி அப்படின்ற மைண்ட் செட்ல இருந்து, ஆர் இது வந்து ஒரு போரிங் மார்க்கெட் அப்படின்ற மைண்ட் செட்ல இருந்து, ஓகே பிரைஸ் மூவ் ஆகல, இப்போ இந்த பர்டிகுலர் பிசினஸ் க்ரோ ஆகுதா? ஓகே, இந்த பர்டிகுலர் பிசினஸ் க்ரோ ஆகுதுன்னா அதோடைய இபிஎஸ், அர்னிங் பர் ஷேர் இம்ப்ரூவ் ஆகுதா, க்ரோ ஆகுதா? எஸ், அர்னிங் பர் ஷேர் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. வேற சைட்வேஸ் மார்க்கெட்ல தான் இருக்கு. அப்ப நான் என்ன அர்த்தம்? எப்பனா சைட்வேஸ் மார்க்கெட்ல இருந்து ஒரு ரேலி ஸ்டார்ட் ஆகலாம். ஸோ திஸ் இஸ் வேர் யூ ஸ்டார்ட் அக்யூமுலேட்டிங். ஸோ இந்த மைண்ட் செட்டுக்கு நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா டன். The goal of this video is done, brothers and sisters. So finally, I hope I have explained everything which I planned. Okay, so உங்களுக்கு வேற ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் இருந்தா டெஃபினட்டா கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்டா நான் எப்பயுமே கேட்கறது ஜெனுவினா டெஃபினட்டா கமெண்ட் பண்ணுங்க. தென் ஒன்லி ஐ வில் நோ, ரைட், யார் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் உங்களுக்கு நான் வேற ஏதாச்சும் டாபிக் மேக் பண்ணோம்னா டெஃபினட்டா எனக்கு சொல்லுங்க. We will have a conversation over there. With that,